மாநிலங்களுக்கு வழங்கும் வழக்கமான வரி பகிர்வான ரூபாய் 72,961 கோடியை மத்திய அரசு விடுவித்திருக்கிறது. இதில் தமிழகத்தின் பங்காக ரூபாய் 2,976 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இந்த அண்மை செய்தி குறித்த முழு விவரம் என்ன ரமேஷ்? வணக்கம். அதாவது டாக்ஸ் டெவல்யூஷன் என்று சொல்லப்படுகின்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கும் வரி பகிர்வாக சுமார் 72,961.21 கோடியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. எப்போதுமே ஒவ்வொரு மாதமும் மாநிலங்களுக்கு இந்த வரி பகிர்வாக சில குறிப்பிட்ட தொகையை மத்திய அரசு விடுவிப்பது வழக்கம். மொத்தம் 14 தவணைகளாக இந்த தொகை என்பது விடுவிக்கப்படும். இதில் டிசம்பர் மாதத்திற்கான பங்காக 72,961.21 கோடி ஏற்கனவே கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி விடுவிக்கப்பட்டு விட்டது. இந்த நிலையில் தற்போது கூடுதலாக மேலும் 72,961.21 கோடி ரூபாய் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளது. எதற்காக இந்த கூடுதலாக விடுவிக்கப்பட்டுள்ளது என்றால், தற்போது பல பண்டிகை காலங்கள் வர இருக்கிறது. மக்கர் சங்கராந்தி, பொங்கல், அதே போல புத்தாண்டு உள்ளிட்ட பல்வேறு பண்டிகைகள் வர இருக்கிறது. இந்த பண்டிகை காலங்களில் சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தவும் உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மாநிலங்களுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்காக இந்த கூடுதல் தொகை என்பது விடுவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வழக்கமாக கொடுக்க வேண்டிய தொகை ஏற்கனவே டிசம்பர் 11ஆம் தேதி கொடுக்கப்பட்டு விட்டது. தற்போது வழங்கப்பட்டுள்ள தொகை என்பது மத்திய அரசு கூடுதலாக வழங்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் தமிழகத்திற்கான பங்காக 2,976.10 கோடி மத்திய அரசு விடுவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவலுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.